யாத்திரை 34:8-10 வரை எல்லாருமாய் சேர்ந்து சத்தமிட்டு வாசிங்கள். மோசே தீவிரமாக தரைமட்டம் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். மோசே தேவனை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டான். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் சொன்னார், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். நீ என் முகத்தை காண மாட்டாய். ஏனென்றால் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது, உயிரோடு இருக்கக்கூடாது. அதனால் நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன். நீ என்னை பார்க்க விரும்புகிறாய், என் மகிமையை காண விரும்புகிறபடியினால் இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே அந்த கன்மலையிலே போய் நில் என்று சொல்லி மோசேக்கு சொன்னார். மோசே சென்றான். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது என் பின் பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அப்பொழுது மோசே கர்த்தர் சொன்ன அந்த கன்மலைக்கு போவதற்கு ஏற்பாடுகளை செய்கிறான். என்றால் அவன் கர்த்தருடைய மகிமையை பார்க்க விரும்புகிறான். அவன் கர்த்தருடைய மகிமையை பார்க்க அவன் என்ன செய்தான்? முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் என்று கர்த்தர் திரும்ப சொல்லுகிறார். நீ கர்த்தர் குறிப்பிட்ட இடத்திற்கு வர வேண்டும், அந்த கன்மலைக்கு வர வேண்டும். ஆனால் நீ வர வேண்டிய விதம் என்னவென்றால், நீ ஏற்கனவே உடைத்து போட்ட கற்பலகைகளுக்கு ஒத்த கற்பலகைகளை 2 நீ இழைத்து கொண்டு அவைகளை சுமந்து கொண்டு நீ வர வேண்டும். நான் கற்பலகைகளிலே என்னுடைய வார்த்தைகளை திரும்ப எழுதுவேன் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே மோசே கற்பலகைகளை உடைத்து போட்டான். அவனுடைய சொந்த கோபத்தினால் உடைத்து போட்டான், அவசரத்தினால் உடைத்து போட்டான். இப்பொழுது அவன் கர்த்தருடைய மகிமையை பார்க்க விரும்புகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ உடைத்து போட்ட கற்பலகைகளுக்கு ஒத்த கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ கர்த்தருடைய வார்த்தைகளை உடைத்து போட்டாய். அதன் அர்த்தம், கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறி விட்டாய், நீ எனக்கு வேதனை உண்டாக்கி விட்டாய். ஆனால் மறுபடியும் உனக்கு ஒரு 2ஆம் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். மறுபடியும் கற்பலைகளை செய்து கொள் என்று அவனுக்கு ஒரு 2ஆம் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். தேவன் என்றைக்குமே செகண்ட் சான்ஸ் கொடுக்கிற தேவன். அப்படி அவனுக்கு கொடுத்த பொழுது அந்த கற்பலைகளை நீ இழைத்துக்கொள், நான் அதிலே என் வார்த்தைகளை எழுதுவேன், அந்த வார்த்தைகளை திரும்ப எழுதுவேன் என்று சொல்கிறார். தேவன் என்றைக்குமே ரொம்ப உதவியாக இருக்கிறவர், நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறவர். இவன் உடைத்து போட்டு மீறிவிட்ட வசனங்களை கூட திரும்ப எழுதுவேன் என்று சொல்கிறார். உடனே மோசே என்ன செய்தான்? விடியற்காலத்தில் அவன் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே தேவ சன்னிதானத்திலே போய் அவன் நின்றான். அதுதான் அவனுக்கு ஏற்பாடு. நான் திரும்ப வந்த வசனத்தை உனக்குள் எழுத வேண்டுமானால் நீ விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாக வேண்டும், சீனாய் மலையின் மேல் ஏற வேண்டும், அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்தில் போய் நிற்கிறது என்பது ஒரு முக்கிய விஷயம். நீங்கள் படுக்கையில் உட்கார்ந்திருந்தாலும் அதிகாலையிலே சீனாய் மலைக்கு போகலாம். படுக்கை அண்டை முழங்கால் படியிட்டாலும் சீனாய் மலை உச்சிக்கு நீங்கள் செல்லலாம். உங்கள் இதயத்தில் ஒரு ஜப கோபுரத்தை நீங்கள் உண்டாக்கலாம். உங்கள் இருதயத்தில் ஒரு ஜப மலையை நீங்கள் உண்டாக்கலாம். உங்கள் இருதயத்தில் ஒரு பலிபீடத்தை நீங்கள் கட்டலாம். தேவனுக்கு உகந்த மிகவும் பிரம்மாண்டமான மிகவும் மதிப்பு வாய்ந்த பலிபீடத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் கட்டலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு இடத்தில் அமர்ந்து மிகப்பெரிய பர்வதத்தையே உங்களுக்குள் நீங்கள் தேவனுக்காக கட்டிவிடலாம். நீங்கள் பலகைகளை இழைத்து கொண்டு உங்கள் இருதயமாகிய பலகைகளை சரிப்படுத்தி கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கலாம். ஏனென்றால் தேவன் எழுதின வசனங்களை நம் இருதயத்தில் மறுபடியும் எழுதும்படி நம்முடைய இருதயத்தை விடியற்காலையிலே அவருக்கு முன்பாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அப்படி நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நிற்கும் பொழுது கர்த்தர் அங்கே நம்மை சந்திக்க வருவார்.
பின்னும் மோசேக்கு அவர் சொன்னார் 3ஆம் வசனத்தில், உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். ஒருவரும் உதவிக்கு நீ அழைத்து கொண்டு வரக்கூடாது என்பதுதான் அதனுடைய உண்மை. தேவன் திரும்ப தம்முடைய வசனங்களை நமக்குள் எழுத வேண்டுமானால், நாம் மீறிவிட்ட காரியங்களை திரும்பவும் தேவன் நமக்கு புதுப்பித்து கொடுக்க வேண்டுமானால், பிறருடைய உதவியை நாம் தேடக்கூடாது. இங்கு நாம் தனித்து தான் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து ஜெயிக்க வேண்டுமே தவிர இன்னொருவருடைய உதவியை தேடக்கூடாது. இன்னொருவருடைய ஜபமும் அந்த இடத்தில் நமக்கு ஆகாது. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் பிறருடைய ஜபங்கள் அந்த இடத்தில் தேவன் எதிர்பார்க்கவில்லை. நாம் தான் தேவ சமூகத்திற்கு போக வேண்டும். விடியற்காலையில் நாம் போக வேண்டும். நம்முடைய இருதயத்திலே சீனாய் பர்வதம் இல்லை பலிபீடம் நாம் கட்டிக்கொள்ளலாம். இல்லை, நம்முடைய இருதயத்திலே துதியின் கோட்டை ஆலயத்தை நாம் உண்டாக்கி கொண்டு தேவ சமூகத்தில் அமரலாம். அப்பொழுது கர்த்தர் பிரியப்பட்டு நம்முடைய இருதயத்தில் திரும்பவும் எழுத முடியும். நமக்கு உதவிக்கு யாரையும் அழைக்கக்கூடாது. சில காரியங்கள் வரும் பொழுது நாம் நிறைய மக்களுடைய உதவியை தேடிக்கொள்ளலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்கள் வரும் பொழுது ஒருவருடைய உதவியை நாம் தேடக்கூடாது. தேடுவோமானால் நாம் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. தனித்து சாதிக்க வேண்டியவைகள் என்று நிறைய உண்டு. தனித்து ஜெயிக்க வேண்டிய யுத்தங்கள் என்று நிறைய உண்டு. தனித்து ஜெபம் பண்ணி அதில் வெற்றி பெறக்கூடிய சில காரியங்கள் உண்டு. கூட்டு ஜெபங்கள் அங்கு செல்லாது. அவரவர் ஜெபம் பண்ணி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. ஆகவே மோசேயோடு கூட ஒருவரும் வர வேண்டாம் என்று தேவன் சொல்லிவிட்டார். இதை அறிந்த யாக்கோபு முந்தி காலங்களிலே தன்னுடைய மனைவி மக்களை கூட யாப்போக்கு ஆற்றின் அக்கறையிலே போக சொல்லிவிட்டு தனித்து அவன் தேவனுடைய பாதங்களை பிடித்து ராவெல்லாம் ஜெபித்து அவன் ஜெயித்து வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை அவன் வாங்கி கொண்டான். நாம் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய திருப்பம் தேவை. நாம் போய்கொண்டிருக்கிற பாதையிலே போனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறலாம், வெகு வருடங்கள் ஆகிவிடும். ஆனால் ஒரு திடீர் திருப்பம் நம் வாழ்க்கையிலே வந்தால் திடீரென்று நமக்கு நாம் எதிர்பாராத அளவுக்கு உயர்த்தப்படவும் நமக்கு முடியும். இப்படித்தான் நிறைய பேர் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் மட்டுமல்லாமல் உலக மனிதர்களிலுமே நிறைய பேர் சாதாரண ஒரு தொழில் செய்வதற்கு இன்னொரு இடத்திற்கு போனவர்கள் திடீரென்று அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு திருப்பம் அவர்களை பெரிய கோடீஸ்வரர்களாக மாற்றிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு திருப்பம் இன்று காலையில் நம்ம எல்லாருக்கும் வேண்டும். அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். என் லைஃப் ஒரு மாதிரி போய்கொண்டிருக்கிறது, சிம்பிளாக சாதாரணமாய் போய்கொண்டிருக்கிறது. இதனால் ஐ நீட் அ டேர்னிங் பாயிண்ட். என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும். அதுதான் என்னை ராஜபாதையில், அகலமான பாதையில், பெரிய பாதையில் என்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நாம் திட்டமிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரும்ப வேண்டும். நாம் எப்பொழுதுமே ஆட்களுடைய உதவிகளையே நம்பி அதிலேயே பழகி போனோமானால் உண்மையிலே நாம் செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் செயலற்று போய் தான் கிடக்கும். அதனால தான் ஆண்டவர் தனி ஜபத்தை வைத்திருக்கிறார். தனி ஜபம், தனி பொருத்தனைகள், தனிப்பட்டவர்கள் செய்யும் விரதங்கள், பொருத்தனைகள், உபவாசங்கள், தனி மனிதனுடைய மேல் இருக்கும் பிரதிஷ்டைகள், விரதத்துவங்கள். சிம்சோன் தன் முடியை வெட்டாமல் விரதம் காத்தான். அது அவன் தனிப்பட்ட விஷயம். அந்த விரதத்தை இழந்த பொழுது பலனை இழந்தான். அவன் தரிசனத்தை இழந்தான், கட்டப்பட்டான். அவன் ஒரு பெரிய சாதனை சாதித்தது உண்மை. ஆனாலும் அந்த சாதனையோடு செத்தொழிந்தான். அவன் வாழ்வு முடிந்தது. ஆனபடினால் விரதம் என்பது தனிப்பட்ட நிலைமையில் உள்ளது. அப்போ நம் 10 பேரை சேர்த்து அதை செய்ய முடியாது. சில பல ஊழியங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். ஆனால் சில காரியங்கள் தனித்துத்தான். நமக்கென்று கர்த்தர் கொடுத்த அழைப்பு, நமக்கென்று கர்த்தர் கொடுத்த பாதை, நம்மேல் இருக்கும் தனித்தன்மை வாய்ந்த அபிஷேகத்தை நம்பித்தான் நாம் இறங்க வேண்டும். சாதாரணமாய் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை இப்படியே போகட்டும் என்று நீங்கள் அனுமதிப்பீர்களானால் வருடங்கள் வீணாய் போய்விடும். எத்தனை வருடங்களை எத்தனை விதமாக நாம் வீணாக்கி விட்டோம் என்று பிந்திய காலத்தில் யோசித்து ரொம்பவும் துக்கப்பட நேரிடும். அதனால் அவசரமாய் கர்த்தரிடத்தில் ஒரு திருப்பு பாதையை நாம் கேட்க வேண்டும். ஒரு டேர்னிங் பாயிண்ட் நமக்கு வேணும். யாருடைய உதவி இல்லாமல் நான் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் மீண்டும் ஒரு முறை நாம் பிரதிஷ்டை பண்ணலாம். ஏனென்றால் ஏற்கனவே கர்த்தர் நமக்கு நல்ல நல்ல பாதைகளை கொடுத்திருப்பார். அதை நாம் மீறி இருப்போம், அதை உடைத்திருப்போம். நாம் கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியங்களை சாதாரணமாக பாவித்திருக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த சான்ஸ் இழந்திருக்கலாம். நல்ல சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுப்பார். God given chances. God gives so many chances. ஆனால் கர்த்தர் கொடுக்குற சந்தர்ப்பங்களை
நாம் இழந்து விடுவோமானா, சரி இழந்துட்டோம், ஆனால் புதிதாக இன்னொரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எல்லாருக்குமே ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுப்பார். சில வேளை 7 சான்ஸ் கூட கொடுப்பார். அவர் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார். அவனுக்கு திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுக்கிறார். எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்ட பொழுது இயேசு சொன்னார், 70 தடவை மன்னிக்க வேண்டும் என்றால் சான்ஸ் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்கிறது போல அவருடைய மனம் தாராள மனமாக இருக்கிறது. அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவர். ஆனால் என்றைக்குமே தேவன் தன்னுடைய கதவை மூடிவிட்டாரானால் ஒருவராலும் திறக்க முடியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். கதவை கர்த்தர் மூடினதே இல்லை. அவர்களுக்கு திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இதான் நிறைய பார்த்தது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். நிறைய சான்ஸ் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் எண்ணி சொல்லலாம், 3 பேர் தான் என் மனதுக்குள்ளே வருகிறது. 3 ஆட்கள் என்னுடைய வாழ்க்கை பாதையிலே நான் கண்டது. அவர்களுக்கு பாதை அடைப்பட்டது, திறக்கவே இல்லை. The door was closed and it never opened. அவங்களுக்கு சந்தர்ப்பம் திரும்ப கொடுக்கப்படவே இல்லை. ஏன் என்று தெரியாது. அப்படியெல்லாம் ஆண்டுகிட்ட போய் ஏனென்று கேட்க உரிமையும் இல்லை. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடிதியில் விழுந்துப்பான். நிறைய சான்ஸ் கொடுக்குறாரேன்னு சொல்லி நாம் இருமாப்பா இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு காலையில் திரும்ப கொடுக்கிறார். ஒரு புதிய திருப்பு மையம் நமக்கு வேணும், திருப்பு பாதை நமக்கு வேணும். கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்யணும். கர்த்தர் நம்ம மேலே இருக்கும் ஒரு தனித்த அபிஷேகத்தை மறுபடியும் எடுத்து உபயோகப்படுத்தணும் என்று எல்லாரும் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். மோசே அப்படித்தான் வந்தான். அவன் கர்த்தருடைய மகிமையை பார்க்க விரும்பின பொழுதுதான் இதெல்லாம் சொல்கிறார். நீ உடைந்த கற்பலகையோடு இருக்கிறவன் என் மகிமையை பார்க்க முடியாது. நீ ஆளோடு ஆளாய் வருகிறாய், என் மகிமை நீ பார்க்க முடியாது. நீ ஏதோ ஒரு நேரத்தில் வருகிறாய், என நீ என் மகிமையை பார்க்க முடியாது. விடிய காலத்திலே வா, ஆயத்தம் இல்லாமல் வருகிறாய், ஆயத்தத்தோடு வா, என் மகிமை நீ காணலாம். நீ கூட்டத்தோடு வராதே, தனியே வா, என் மகிமை நீ காணலாம். நீ பிறருடைய ஜபத்தையோ பிறருடைய அபிஷேகத்தையோ நம்பி வராதே, என் மகிமையை பார்க்க முடியாது. நீ உன்மேல் இருக்கும் அபிஷேகத்தையும் உன்மேல் இருக்கும் நான் வைத்த அந்த அழைப்பையும் நம்பி வா, நான் என் மகிமையை உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உடைத்து போட்ட கற்பலகைகளை திரும்ப இழைத்து கொண்டு வா, என் மகிமையை காண்பாய். என் வசனங்களை திரும்பவும் உன் இருதயத்திலே நான் எழுதுவேன். உன்னுடைய இதயம்தான் கற்பலகை, அது தசை சதையாகிய பலகை, அதில் நான் எழுதுவேன் என்று. ஒருவனும் உன்னோட வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. ஆள் இல்லாத இடம், தனித்த இடம். எப்பொழுதுமே நம்ம ஆட்களோடு இருப்பது தான் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. தனித்து போய் உட்கார்ந்து தேவனிடத்தில் பேசணும், தனித்து இருந்து ஜெபிக்கணும். நமக்கு அது நிறைய சான்ஸ் நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுத்துருப்பார். நாம் அதை கவனிக்காமல் இருந்திருப்போம். அதை கவனிக்கணும். நீங்கள் அதை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா நல்லா முன்னேற முடியும். தனித்திருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கர்த்தர் கொடுப்பார். சில வேளை எல்லாரும் உங்களை கைவிடுவாங்க. ஏன் அதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா, உங்களை தனித்து ஆண்டவர் கூப்பிட்றாருன்னு அர்த்தம். நீங்கள் யாரெல்லாம் நம்பியிருந்தீங்களோ அவங்களெல்லாம் உங்களை கைவிடுவாங்க. அப்போ கர்த்தர் ஏன் இப்படி செய்தாருன்னு நீங்கள் திகைச்சு கேட்பீங்க. அதுக்கு கர்த்தர் சொல்கிற காரணம் இதான், நீ அவங்க எல்லாரையும் விட்டால் தான் நான் உன்னோட பேச முடியும் என்று. ஒரு தடவை சவுல் எனப்பட்டவன் தன் கழுதைகளை தேடி போனான் என்று 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தன் தகப்பனுடைய கழுதையை அவன் தேடி போன பொழுது அவன் அப்படியே தேடி கடைசியிலே சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி இருந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது சாமுவேலை கண்ட பொழுது சாமுவேலோடு கூட சவுல் நடந்து போகிறான். சவுலோடு கூட வேலைக்காரனும் வருகிறான். அப்பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறான், உன் வேலைக்காரனை சற்று அப்புறம் போகச் சொல்லு, உன்னிடத்தில் நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்று. வேலைக்காரனை அகற்றி அப்புறப்படுத்தின பின்புதான் சவுலோடே சாமுவேல் ராஜாங்கத்தின் காரியத்தை குறித்து பேசுகிறான். கர்த்தர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் என்கிற முக்கிய விஷயத்தை சவுலோடு பேசுகிறார். கூட இருந்த வேலைக்காரனையும் போக சொன்ன பின்புதான். ஆண்டவர் யாரையும் வச்சுட்டு பேச மாட்டார். அதான் சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு சின்ன வயது பெண் அவள் சுகவீனமாகி மரித்தும் போனாள். அவளுக்கு கிட்டத்தட்ட 12 வயதுகள் இருக்கும். இயேசு அந்த வீட்டுக்குள் சென்றார். அந்த வீட்டுக்குள் நிறைய ஆட்கள் அழுது கொண்டிருந்தார்கள், புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இயேசு சென்ற மாத்திரத்தில் அந்த புலம்பிக் கொண்டிருந்த ஆட்களை வெளியே விரட்டினார். கூட யாரும் இருக்கவில்லை. இவர் தனியே போகிறார். போய்
அந்த வீட்டுக்குள் நுழைந்தது யார்? அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 12 வயது பெண் பிள்ளையினுடைய சரீரம், செத்து சரீரம் கிடக்கிறது. அந்த அறைக்குள் போனது யார் என்றால், இயேசு போகிறார். இயேசுவை பின்பற்றி தாயும் தகப்பனும் போகிறார்கள். தாய் தகப்பனை பின்பற்றி 3 சீஷர்கள் போகிறார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேர் தான் போகிறார்கள். இதில் என்ன விசேஷம் இருக்கிறது? ஏன் எல்லாரையும் ஆண்டவர் வெளியே போக சொல்லிவிட்டார், இவங்களை மட்டும் அனுமதித்தார்? இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. செத்துப்போன ஒரு பிணத்தை உயிரோடு எழுப்பும் இந்த விஷயத்தில் இயேசு எப்படி நடந்து கொண்டார்? சும்மா புலம்பிக் கொண்டிருந்தவர்களை உடனே வெளியே விரட்டி விடுகிறார். அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று இயேசு சொன்ன உடனே இவ்வளவு நேரம் புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் சிரித்தார்கள், பரியாசம் பண்ணி நகைக்கிறார்கள். அப்போ பாருங்க, பரியாசம் பண்ணி நகைக்கிறவர்கள் தான் இப்போ அழுது கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்கு பரியாச ஆவி இருக்குது, வெளியே அழுது கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மனுஷனுடைய ஒரு வேஷம். இதெல்லாம் ஆண்டவர் விரும்பவே கிடையாது. போ வெளியே, எல்லாரையும் விரட்டி விட்டு அந்த சின்ன பிள்ளையினுடைய சரீரம் இருக்கும் அந்த வீட்டுக்குள் இயேசு போகிறார். அவர் சிருஷ்டிகர், ஜீவனை கொடுப்பவர் அவர்தான். இரண்டாவது, தாய் தகப்பன். இந்த பெத்த வயிறு இருக்க, அதுதான் பெற்ற தாயும் தகப்பனும். ஏன்னா அவங்க பொறுப்புள்ளவங்க. அந்த ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸை மட்டும் உள்ள அனுமதிக்கிறார். அதுக்கு பின்னாலே 3 பேர் வர்றாங்க. எல்லா சீசர்களையும் கூட்டிக் கொண்டு வரவில்லை, 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். ஏனென்றால் இந்த 3 பேர் தான் எப்போதுமே இயேசுனுடைய உள்வட்டத்து சீசர்கள். வெளிவட்டத்தில் நிறைய பேர் இருப்பார், உள்வட்டத்திலே பொறுப்பாய் இயேசு எங்கு போனாலும் கூடவே வருகிறவர்கள் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான். அவர் கெத்சமனேக்கு போனால் அங்கே இந்த 3 பேர் தான் போகிறார்கள். எந்த இடத்திலும், மறுரூபமலையிலும் சரி, எங்கும் இந்த 3 பேர் ரொம்ப விசேஷமாய். இவர்களை இயேசு விசேஷப்படுத்திக் கொள்ளவில்லை, ஆனால் அவர்களே இயேசுவை நெருங்கினதினால் விசேஷம் ஆகி கொண்டார்கள். நீங்கள் இயேசுவை நெருங்கினால் நீங்களும் விசேஷமாகலாம். அப்போ இந்த பொறுப்புள்ள ஆட்களை உள்ளே அழைத்து கொண்டு இயேசு போகிறார். அப்போ எத்தனை பேர் அந்த ரூமுக்குள்ளே இருந்தார்கள் என்பதை கணக்கிட்டு பாருங்கள். செத்துப்போன அந்த பிள்ளையோடு சேர்த்து 7 பேர். தாய் தகப்பன் இயேசு ஆக 3, அடுத்த 3 சீசர்கள் 6, செத்துப்போன பெண்ணோடு சேர்த்தால் 7. 7 பூரணத்தை உண்டாக்குகிறது. அந்த பிள்ளை உயிரோடு எழும்புகிறது. அதனால ஆண்டவர் பொறுப்பற்றவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு வேலையை செய்ய போகிறதில்லை. எந்த ஒரு ஊழியமாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அதில் பிடிப்பு உள்ளவர்கள், அதில் பாரம் உள்ளவர்கள், அதில் தாகம் உள்ளவர்கள், அதில் அர்ப்பணிப்பு உள்ளவர்கள், அதில் உத்தரவாதம் உள்ளவர்கள் மட்டும் நீங்கள் அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய காரியத்தை செய்து வரலாம். அதற்கு உதாரணமாய் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்தில் நாம் வாசித்தோம், 5 ராஜாக்களுக்கு விரோதமாய் 4 ராஜாக்கள் புறப்பட்டு வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த 4 ராஜாக்களும் மிக பொல்லாதவர்கள். அவருடைய சேனை மிகவும் பெரிது. அந்நாட்கள் அங்கே நிலக்கீழ்கள் இருந்தது. நிலக்கீழ்கள் என்று சொன்னால் பெரிய சுரங்கங்கள். அவையெல்லாம் சீக்கிரத்தில் நெருப்பு பற்றி எரியக்கூடிய, தீப்பிடித்து எரியும் நிலக்கீழ்கள், அந்த தார் போன்ற திரவங்கள் இருக்கும் சுரங்கங்கள், குழிகள். இந்த 4 ராஜாக்களுடைய படைகளும் இந்த 5 ராஜாக்களோடு மோதிய பொழுது, இந்த 5 ராஜாக்கள், சோதோம் குமார் ராஜாக்களோட சேர்த்த 5 ராஜாக்களும் தோல்வி அடைந்து ஓடுகிறார்கள். ஓடிப்போய் நிலக்கீழ்கள் இருந்த குழிகளுக்குள் விழுந்து அவர்கள் இதனாலே முறியடிக்கப்பட்டார்கள். வந்த 4 ராஜாக்களும் இந்த 5 ராஜாக்களிடத்தில் இருந்த பொருட்கள், பொன் பொருள், ஆட்கள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்படி போகும் பொழுது அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போன ஆட்களில் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் லோத்து என்பவனும் அவனுடைய குடும்பத்தாரும் பிடிபட்டு போய்விட்டார்கள். பாருங்கள், ஒரு பெரிய நஷ்டம். அங்கே அந்த எதிரிகள் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் அழித்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த நேரத்திலே தப்பியோடிய ஒருவன் மட்டும் ஓடி வருகிறான். அவன் ரொம்ப பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். யாரிடத்தில் சொன்னால் இந்த காரியம் வெற்றி அடையும் என்று தெரிந்தவன். அவன் தப்பியோடி நேர இதை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறான். ஆபிரகாமுக்கு சொல்லி என்ன பண்ணுறது? பெரிய பிரச்சனை வெளியே, பெரிய யுத்தம் வெளியே. ஆபிரகாம் என்ன செய்வான்? அவன் ஒரு முற்பிதா, அவன் ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், ஒரு பக்தன். அவன் யாரையும் அடிக்கவும் மாட்டான், யாரையும் துக்கப்படுத்தவும் விரும்பாத ஒருவன். அவனிடத்தில் போய் சொல்லி என்ன செய்ய போகிறோம்? இப்படித்தான் எல்லாரும் நினைப்பார்கள். ஆனால் தப்பி ஓடியவன் ஆபிரகாம் இடத்தில் போய் சொன்னான். ஆபிரகாம் அவ்வளோ பெரிய படையை கண்டு நடுங்கவில்லை.
அவன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்திருந்த 318 பேரை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போய் அந்த 4 ராஜாக்களையும் அவனுடைய சேனைகளையும் ஓட ஓட விரட்டி அவர்களை தோற்கடித்து விட்டு அவன் அங்கிருந்து எல்லா பொருட்களையும் மீட்டு எடுத்து கொண்டு வருகிறான். லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் கூட மீட்டு கொண்டு வந்து விட்டான். இப்போ இந்த கதையில் நீங்கள் பார்த்தால் ஆபிரகாம் எப்படி போகிறார், அது தப்பி ஓடிய ஒருவன் கூட ஆபிரகாம் இடத்துல வந்து சொன்னதை யோசித்து பாருங்க. 5 4 9 ராஜாக்கள் உடைய பிரச்சனையை ஒரு ஆபிரகாம் இடத்துல வந்து சொன்னால், ஆபிரகாம் கிருபை பெற்றவன், வாக்குத்தத்தத்தை பெற்றவன், அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனிடத்துல சொல்லணும். இந்த பிரச்சனையில் ஆபிரகாம் எப்படி தீர்ப்பார் என்று யோசிக்கக்கூடாது. இந்த பிரச்சனை ஆபிரகாமால் எப்படி டீல் பண்ண முடியும் என்று யோசிக்கக்கூடாது. ஆபிரகாம் தான் அதை டீல் பண்ண முடியும். 9 ராஜாக்களால் முடியாததை ஆபிரகாம் தான் செய்ய முடியும். உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், 9 ராஜாக்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய தோல்வி, பெரிய நஷ்டம். ஆனால் யார்கிட்ட தான் நீங்கள் சொல்லணும்? ஊழியக்காரங்கிட்ட தான் சொல்லணும். அதெல்லாம் உங்களுக்கு வராது. ஞானம், புத்தி, அறிவு, வக்கீல்கள், அவங்கள தான் போய் பார்க்கணும். அங்கே போய் அவன்கிட்ட பணம் இருக்குது, யார்கிட்ட வக்கீல் இப்போ யாராலும் நல்லா பேச முடியும், எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் உதவி கேட்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை, அதை தீர்க்கிறதுக்கு சபைக்கு வரணும், ஆபிரகாமை தேடி வரணும். நீங்களும் நான் இன்றைக்கி ஆபிரகாமை போல் இருக்கிறோம், நம்மளை தேடி வரணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்கள தேடி போகிறது என்றால் அது எப்படி ஆகும்? ஒரு வாழ்க்கை வெற்றி அடையணுமானா உங்களுக்கு உத்தரவாதம், உண்மை, பொறுப்பு, உண்மை. ஜெபிக்கிறவன், அதிகாலையில் எழும்பி கர்த்தரிடத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவன் ஒரு ஆள் இருந்தால் போதும், 2 ஆள் இருந்தால் போதும். ஜெபியாதவங்க 10 பேர் இருக்கிறத விட ஜெபிக்கிறவன் ஒரு ஆள் போதும். இந்த கால்குலேஷனுக்கு நீங்கள் வரணும் கட்டாயம். 318 பேர் தான். 5 4 9 ராஜாக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு 318 பேர் தான். ஆனால் தலைவர் ஆபிரகாம். ஆபிரகாம் எடுத்துக்கொண்டு போன விசுவாச தகப்பன். நீங்கள் நானும் விசுவாச பிள்ளையாக இருக்கணும். இயேசுவை விசுவாசிக்கணும், வசனத்தை விசுவாசிக்கணும், சபையை விசுவாசிக்கணும், இயேசுடைய 2ஆம் வருகையை விசுவாசிக்கணும், இயேசு ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார்றதை விசுவாசிக்கணும், இயேசு தான் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கணும், இயேசு மரித்தார் என்று விசுவாசிக்கணும், அவர் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கணும், அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கணும், அவர் தான் நியாயாதிபதினு நம்ம விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கிறவன் ஆபிரகாம். அவன்கிட்ட தான் காரியங்கள் போகணும். 318 பேரை அழைச்சிட்டு போகிறான். 318 பேர் யாருன்னு வசனம் சொல்லி தெரியுமா? தன் வீட்டில் பிறந்தவர்கள். எங்கேயோ பிறந்தவங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம வீட்டில் பிறந்தவங்க தான் உண்மையாக இருப்பாங்க. உங்கள் வீட்டில் பிறந்த பிள்ளை தான் உங்களுக்கு உண்மையாக இருக்கும். அடித்தாலும் பிடித்தாலும் உங்கள் பிள்ளை தான் உங்களுக்கு உண்மையாக இருக்கும். நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் பெற்றெடுக்கணும். பவுல் சொன்னான், கிறிஸ்துவுக்குள் நான் உங்களை பெற்றேன் என்று சொல்கிறார். நம்ம பெற்றெடுத்த பிள்ளை தான் அந்த நன்றியாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அவன் இந்து குடும்பத்தில் வந்தாலும் சரி, இஸ்லாம் குடும்பத்திலேருந்து வந்தாலும் சரி, குடிகாரனாக இருந்து மனம் திரும்பி வந்தாலும் சரி, இவன் உண்மையாக இருப்பான், அடிப்படையில் கரெக்டாக இருப்பான். நீங்கள் எப்படியோ தெரியாது எனக்கு, நீங்கள் உண்மையாக இருக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறோம். நீங்கள் பெத்த பிள்ளையாக மாறலாம், இல்லை சும்மா வளர்ப்பு பிள்ளை மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. வளர்ப்பு பிள்ளையை இன்னைக்கு நம்ப முடியாது. மோசையை 40 வருஷம் பார்வோனின் குமாரத்தை எடுத்து வளர்த்தாலும் பார்வோன் குமாரத்துக்கு பிள்ளை கிடைச்சதா இல்லையே. அவனுக்கு 80 வயசான உடனே வளர்த்த தாயை விட்டு போயிட்டான்ல. 40 வருஷம் நான் வளர்த்தேனே மகனே மோசை எங்கே போகிறேன்னா அவன் நிற்க மாட்டான். பெத்த தாய் தான் சரி. அதான் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை பெற்றேன்னு. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி, மக்களுக்குன்னு உபவாசம் இருந்து, மக்களுக்குன்னு ஜெபம் பண்ணி, மக்களுக்குன்னு பைபிள் வாசித்து, மக்களுக்குன்னு பிரசங்கம் பண்ணி, மக்களுக்காக சுவிசேஷ ஊழியம் செய்து, மக்களுக்கென்ற கூட்டம் நடத்தி, மக்களுக்காக திறப்பில் நின்று சத்தியத்தை உங்களை வெளிப்படுத்தி, இதனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் இதனால் ஞானஸ்நானம் எடுத்து வந்தீங்கன்னா பெத்த பிள்ளையாக இருப்பீங்க. பெத்த பிள்ளைய சொன்னால் கேட்கும், இன்னைக்கு கேட்காது, நாளைக்கு கேட்கும். ஆனால் பெற்ற பிள்ளையை போல இருக்கணும். 318 பேரும் ஆபிரகாமுடைய வீட்டிலே பிறந்தவங்களாம். அப்புறம் 2வது கை படிந்தவங்க, கை மீறினவங்க இல்லை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் பேராக இருந்தாலும் கை படிந்தவங்களாக இருந்தால் தான் சபை. கை மீறினவங்களை வச்சு சபை இல்லை. இது இட் இஸ் நாட் எ சர்ச். சங்கீதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறீர்கள். கைக்குள்ளான ஆடுகள், இந்த மேய்ப்பனுடைய கைக்கு உள்ளான ஆடுகள். மீறின ஆளாக இருக்கக்கூடாது. மேய்ப்பனுக்கு மிஞ்சி வாழக்கூடாது. மேய்ப்பனுக்கு அறியாமல் ஒளிச்சு நம்ம வாழக்கூடாது. அது தெரிஞ்சு தான் வாழணும். மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதல்லவோ உகந்த உபவாசம் என்று பைபிள் சொல்லுது. அப்போது
நம்ம கைவடிந்த விசுவாசியா, தேவனுக்கு கீழ்ப்படிய முடியுமா உங்களால்? இணங்குகிற விசுவாசியா, கீழ்ப்படுகிற விசுவாசியா? அப்படி கீழ்ப்படிந்து இணங்கி வருகிற 318 பேர். அது கொஞ்சம் பேராக இருந்தாலும் அப்படி தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ யாரையும் கூட்டிகிட்டு வராது, நீ மட்டும் வா. இஃப் யூ கேனாட் ஃபைண்ட் எனி சூட்டபிள் பர்சன், உன் கூட சேர்ந்து ஜெபிக்க உனக்கு சரியான ஆள் கிடைக்கால, விட்டுரு, நீ மட்டும் வா, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ 4 பேரோட உதவியை தேடுற, ஆனால் உனக்கு சரியான பொருத்தமான ஆட்கள் உனக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, தனியாக வா, உன்னை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ தனியாவா, நான் பார்க்குறேன், தனியாவா, உனக்கு மேலே இருக்கிற அபிஷேகத்தை நான் நம்பி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பக்தியை நம்பி நான் ஆசீர்வதிப்பேன், உன் விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன் முழங்காலை நான் பார்க்கிறேன், உன் முகத்தை நான் பார்க்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். அப்போ மோசே கர்த்தருடைய மகிமையை காண நினைத்த பொழுது கர்த்தர் இதெல்லாம் சொன்னார். நீ தனியாவா, பலகைகள் இழைத்து கொண்டு வா, நான் அதில் எழுதுவேன், வசனங்கள் இதயத்தில் எழுதணும், இப்போ தான் மகிமையை பார்க்க முடியும். இப்படிலாம் சொன்ன பிறகு கர்த்தர் மோசேக்கு முன்னால் அப்படி நடந்து போகிறார். கர்த்தர் நடந்து போகும் பொழுது பார்க்குறோம், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை சொன்னார். மோசே பக்கத்தில் வந்து நின்னார்னா எப்படி இருந்திருக்கும், அது எப்படி அனுபவமோ தெரில. சில வேளை நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணுறோம், மெய் செலிருக்கோம், திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் அழுகையாக வரும், அவ்வளோ பாசமாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ கர்த்தர் கிட்ட வந்து நின்னதுனால தான் அப்படி இருக்கும். நம்ம தாய் மடியில் பால் மறந்த ஒரு பிள்ளையை போல நமக்கு ரொம்ப உருக்கமாக இருக்கும். அதில் வயசு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுபவம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு குழந்தையை போல் ஆவோம். அவர் ரொம்ப அருகில் வந்து நிற்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கும், வினோதமாக இருக்கும், விசித்திரமாக இருக்கும், தெய்வீக வாசனை வீசும். வனாந்திரமெல்லாம் அப்படி வயல்வெளி மாதிரி பசுமையாகும், நீர்வீழ்ச்சி விழுகிற மாதிரி இருக்கும், நம்ம மேலே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி விழுகிற மாதிரி இருக்கும். சில வேளை உள்ளத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும், உள்ளுக்கு இருந்து ஒரு நெருப்பு உருண்டை அப்படியே வெளியே வந்து புறப்பட்டு போகிற மாதிரி இருக்கும், கைகளுக்குள்ள விரல்களுக்குள்ளெல்லாம் தேவண்ட அக்கினி புறப்பட்டு வெளியே பாயிற மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கிட்டத்தில் வரும்பொழுது என்னென்னமோ எக்ஸ்பீரியன்ஸ், சில வேளை குளிர்ச்சி, சில வேளை சூடாக இருக்கும், சில வேளை வாசனையாக இருக்கும். பாருங்கள், இதான் தேவனுடைய மகிமை. அந்த தேவனுடைய மகிமையில் ஒரு சின்ன பகுதியை தான் சொல்கிறேன். தேவனுடைய மகிமையை வர்ணிக்க முடியாதது, அது அனுபவம் ரொம்ப இருக்குது, ரொம்ப நீங்கள் அனுபவிக்க முடியும். அவரை அவ்வளோ நல்லவர். அவர் கிட்டத்தில் வந்து நின்று சொல்லும்போது, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியமும் உள்ள தேவன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். பாருங்கள், இரக்கம் உள்ளவராம், இரக்கத்தை காக்கிறவர், மன்னிக்கிறதுக்கு கூடியவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராம். ஆனால் ஒருத்தன் மன்னிப்பு கேட்காம குற்றவாளியாக இருப்பானானா குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். பிதாக்களுடைய செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அதான் கர்த்தர். கர்த்தரை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் மன்னிக்கிறவர், ஆனால் மன்னிப்பு கேட்காவிட்டால் விசாரிக்கிறவர். ரெண்டுக்கு நடுவில் நம்ம நிற்கிறோம். ஒரு பக்கம் அவர் மன்னிக்கிறவர், இன்னொரு பக்கம் விசாரிக்கிறவர். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார், அவர் மன்னிப்பை நீங்கள் பெறாமல் இருந்தீங்கன்னா குற்றவாளியாக இருப்பீங்க. ஒரு குற்றவாளி யார், குற்றவாளி இல்லாமல் நீதிமான் ஆக்கப்பட்டவன் யாருன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். இன்னும் நீங்கள் குற்றவாளியாக இருந்தீங்கன்னு சொன்னால் பிசாசு உங்களை திரும்ப திரும்ப கொட்டுவான், திரும்ப திரும்ப உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான், உங்களை மோதிக்கொண்டே இருப்பான். நீங்கள் குற்றவாளி இல்லை. குற்றவாளியை யாரும் எப்படின்னு ட்ரீட் பண்ணலாம். அவன் சாட்டையினால் அடிப்பான், ஆளோட்டிகளால் உங்களை ஓட்டுவான், ஆட்களை ஏவி விடுவான், துன்மார்க்கர்கள் உங்களை ஓட்டுவார்கள், ஆதிக்கம் செலுத்துவார்கள், துன்மார்க்கர்கள் டாமினேட் பண்ணுவார்கள் உங்கள் மேலே. இதெல்லாம் பிசாசு செய்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவனுக்கு தெரியுது நீங்கள் குற்றவாளின்னு, உங்களுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும் குற்றவாளின்னு. ஆனால் நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, இயேசுவின் இடத்துல மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிட்டாருன்னு சொன்னால், இப்போ நீங்கள் குற்றவாளி கூண்டில் இருந்து நீதிமான் என்னும் சிங்காசனத்தில் போய் உட்காந்துடுறீங்க. பிசாசு அதை கண்ட உடனே விலகுவான். நீங்கள் பிசாசை போன்னு சொல்லி விரட்டவும் தேவையில்லை. பிசாசை போன்னு கத்துறதுனால ஒன்றும் போக மாட்டான் அவன். நீங்கள் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்தா போயிடுவான். குற்றவாளி கூண்டில் நிற்கிற வரைக்கும் உங்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான், குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். அவன் பரிசுத்தவான்களையே குற்றம் சுமத்துகிறவன். அதனால தான் கர்த்தர் சொன்னார், கர்த்தரை நம்பி இருக்கிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதுன்னு சொன்னார். குற்றத்தை சாட்ட தன் சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுவதற்குன்னே வலது பக்கத்தில் நிற்பான். ஆசாரியன் மேலே குற்றம் சாட்ட அவன் வலது பக்கத்தில் நின்றான். இப்படிலாம் பைபிளில் பார்க்குறோம். எனவே நீங்கள் குற்றவாளின்னு இருக்கக்கூடாது.
மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிக்கிறவர், மன்னிக்கலைன்னா விசாரிக்கிறவர். 3ஆம் 4ஆம் தலைமுறை கூட விசாரிப்பார். உங்கள் அக்கிரமத்தை உங்கள் பிள்ளைகிட்ட விசாரிப்பார். அதனால தான் மன்னிப்புன்னு நடுவில் இருக்குது. அதை நீங்கள் உண்மையாக உருகி பயன்படுத்தி கொள்ளணும். உருக்கமான இரக்கங்களால் உங்களை அவர் சேர்த்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களை மன்னிப்பு கேட்ட உடனே அவர் மன்னிக்கிறவர்னு சொன்ன உடனே மோசே என்ன நடவடிக்கை எடுத்தான்னு 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்குறோம். யாத்திரா 34:8 தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதான் விழுந்துட்டான் தேவ சமூகத்தில். இன்னைக்கு நம்ம அதை தான் செய்யணும். பாருங்கள், ஞானம் பேசக்கூடாது, நியாயம் பேசவும் கூடாது. ஞானம் பேசவும் கூடாது, நியாயம் பேசவும் கூடாது. சும்மா கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துடும். மோசே தேவனுடைய சமூகத்தில் விழுந்து தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, அதான் அக்செப்டிங், தேவனை தெய்வம் அப்படின்னு அப்படியே ஏற்றுக்கொண்டு பணிந்து விழுந்துடும். மோசே செய்த ஒரு ஜெபம் என்னன்னா, நீர் எங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்க. பாருங்கள், மன்னித்துட்டு எங்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும்ங்கிறான். இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சுதந்திரம் தான். மோசே தனிப்பட்ட மனுஷனாக மேலே வர சொன்னார் மலை மேலே. இப்போ ஏன் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு இழுக்கிறான்? ஆண்டவரே மன்னியும், என்னை உம்முடைய பரிசுத்த மனுஷனாக ஏற்றுக்கொள்ளும், என் சந்ததியை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு போனான். ஆனால் மோசே ஜனங்களோட பிரதிநிதியாக இருந்தபடினால அவன் மனசெல்லாம் மக்கள் மேலே இருக்குது. தனியாக போக விருப்பம் இல்லை இவனுக்கு, மக்களோடு சேர்ந்து தான் போகணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும்போதே மக்களுடைய மன்னிப்பையும் சேர்த்து கேட்குறான். ஐயோ, இவங்கெல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆண்டவரே. கேட்க மாட்டாங்கப்பா, சொல்படி கேட்காத பிள்ளைங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆனால் நீங்கள் அவர்கள் அக்கிரமத்தை மன்னிக்கணும், மன்னித்து உங்களுடைய சுதந்திரமாக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவன் ரெக்வஸ்ட் பண்ணுறான். இப்போ ஏற்கனவே இஸ்ரவேல் தேவனுடைய சுதந்திரம் தான். ஆனால் இவங்க அக்கிரமம் செய்தபடினாலே தேவன் நீ என் சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்ட மாதிரி போட்டார். இப்போ மோசே 2வது ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே உங்களுடைய சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். சரி, மன்னியும் சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இன்றைக்கி அதுதான். ஆண்டவரே என்னை மன்னித்து உங்களுடைய சுதந்திரமாக என்னை ஏற்றுக்கொள்ளும். என் குடும்பத்தை மன்னித்து உங்களுடைய சுதந்திரமாக என் குடும்பத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் அப்படிதான்ப்பா நீர் பாரும் சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் மன்றாடும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடும். உங்கள் உறவினர்கள் குடும்பத்தாருக்காக கர்த்தரிடத்தில் மன்றாடி கேட்கணும். மன்னித்து எங்கள் எல்லாரையும் உடைய சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் உங்கள் எல்லார் சார்பில் நான் கேட்குறேன். ஆண்டவரே, இந்த சபை மக்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க, எல்லாரையும் உடைய சுதந்திரமாக நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் திரும்ப ஜெபம் பண்ணுறேன். இனி ஒரு தடவை உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி ஒரு தடவை நம் எல்லாரையும் தேவன் தம்முடைய சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன், ஜெபம் பண்ணுறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து அப்படி ஜெபிப்போம். இப்படி மோசே ஜெபித்த உடனே கர்த்தர் என்ன பண்ணார்? 10ஆம் வசனத்தில் பாருங்கள். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியிலும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களையும் உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாக செய்வேன். பாருங்கள், பெரிய அதிசயங்களை செய்வேன். ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். இப்போ சொல்கிறாரு, நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், எல்லாருக்கும் மத்தியில் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உன் மத்தியில் நான் செய்வேன். அந்த காரியம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பெரிய அதிசயங்களை செய்வேன், நான் அதிசயங்களை செய்வேன். ஒரு உடன்படிக்கையே பண்ணுறார். இப்போ என்னென்னா, கர்த்தரை நம்ம பக்கம், மோசே அவர் மலை மேலே இருக்கிறாரு. ஆனால் இவன் ஆண்டவர் மகிமையை பார்க்க விரும்பி வசப்படுத்துகிறான். கர்த்தரை அப்படியே வசப்படுத்துகிறான். இன்றைக்கி நான் சொல்கிற வார்த்தையில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பரலோக தேவன் அவர் எல்லா அதிகாரம் உடையவர். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறவர் தான். அவர் சிருஷ்டிகர். அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர். எல்லா அதிகாரமும் அவர் கையில் இருக்குது. பொண்ணு வெள்ளியும் எல்லாம் அவர் தான் இருக்குது, அதிகாரம் எல்லாம் அவருக்கு. ஆனாலும் அவரை நம்ம வசப்படுத்தலாம், நம்ம கைக்குள்ளே கொண்டு வரலாம், நாம் அவரை எழுப்பலாம், நாம் அவரை தூண்டலாம், அவரை நம் பக்கம் திருப்பலாம். நாம் அவரை கவர்ந்து கொள்ளக்கூடிய எதையோ ஒன்று செய்ய முடியும். ஏதோ ஒன்று செஞ்சு அவரை நாம் கவர்ந்து கொள்ள முடியும், அவரை தொட முடியும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். அவரை நம்ம நினச்சா தொட முடியும். அவர் தொடாதன்னு சொல்லுவார், தானே தொட முடியும். வராதன்னு சொல்லுவார், வர முடியும். அவரை நம்ம கவர்ந்து கொள்ள முடியும், தேவனை தூண்ட முடியும், தேவனை வசப்படுத்த முடியும், தேவனை நம் பக்கம் திருப்ப முடியும்,
தேவனை தொடவும் முடியும், அவரை பார்க்கவும் முடியும், அவரை நம் கிட்ட வந்து நிற்க பண்ணவும் முடியும், அவரை கைக்குள்ளே கொண்டு வர முடியும். இன்னைக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கைக்குள்ளே பரலோக தெய்வத்தை கொண்டு வர முடியும். இது அதிசயமான ஒரு காரியம். எப்படி நம்ம கைக்குள்ளே அவரை கொண்டு வர முடியும்? நம்ம அற்ப மனிதன் அல்லவா, மண்ணுக்கொப்பானவன். இந்த பரலோக தேவனை எப்படி நம்ம கைக்குள்ளே கொண்டு வர அப்படின்னா, யாக்கோபு கர்த்தர் பாதத்தை பிடிச்சான். அதான் அவர் சொன்னார், பொழுது விடுகிறது என்னை போக விடு அப்படின்னா, யாக்கோபுடைய கைக்குள்ளே சிக்கி கொண்டார்னு அர்த்தம். நீ விட்டாதான் நான் போக முடியும் என்கிற அளவுக்கு சிருஷ்டிகரை நிற்கிறார். சிருஷ்டிகரை கைக்குள் மடக்கி கொண்டான், பிடித்து கொண்டான். நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை மடக்க முடியும், அவரை பிடிக்க முடியும், அவரை கவர முடியும், அவரை நம் பக்கம் இழுக்க முடியும், அவரை தூண்டி விட முடியும், அவரை எழுப்பி விட முடியும், அவரை நம்ம கைக்குள்ளே வைக்க முடியும், அவரோடு இணைந்து கொள்ள முடியும், அவரோடு சேர்ந்து நீங்கள் திட்டமிட முடியும், அவரோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கவும் முடியும். ஜெபம் பண்ணுறதே அவர்கிட்ட தான். ஆனால் அவரோட இணைஞ்சு நீங்கள் ஜெபிக்க முடியும். ஆண்டவரே நான் தனியாக ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் பண்ண முடியும். அது நம்மளால் முடியாதது இல்லை. மோசே அவன் நம்முடைய சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை மன்னியம்னு கேட்டு அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கேட்க போய் சும்மா இருந்தவர் உடனே சொல்ல, உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன்றார். அப்போ அவரை உடன்படிக்கை பண்ண வைக்க முடியும். பாருங்க, நம்மளோட அவர் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண வைக்க முடியும். அவர் பண்ண மாட்டார், சும்மா தான் இருப்பார், ஆனால் வைக்க முடியும். அவர் தான் வழியில் போகிற மாதிரி போவார், நம்ம வழிக்கு அவரை கொண்டு வர முடியும். மோசே கொண்டு வந்தானே, அவர் வழிக்கு போகிற வரை தான் வழிக்கு கொண்டு வந்துட்டானே. நான் பார்த்து தான் ஆகணும், நீ என் பக்கம் நடக்கத்தான் வேணும்னு கொண்டு வந்துட்டான். அவரின் கைப்பிடித்து நாம் நடக்கவும் முடியும். அவர் கையை நம்ம பிடித்து இல்லை, நாம் அவர் கையை பிடித்து நாம் நடந்து போக முடியும். அவர் சில இதை ரொம்ப ஸ்லோவாக செய்வார்னு வைப்போம். ஆனால் அவரை வேகப்படுத்தவும் நம்மளால் முடியும். நம்ம நினச்சா அவரை வேகப்படுத்தலாம், நம்ம இல்லைன்னா அவரை ஸ்லோவாக செய்யும்படி விட்டுறலாம். சங்கீதக்காரன் சொன்னான், தீவிரமாய் செய்யும் ஆண்டவரே, தாமதியாதையும் அப்படின்னு அவரை கொஞ்சம் தீவிரப்படுத்துகிறான். தாமதிக்க விட மாட்டேங்கிறான். நீங்களும் நானும் அவரை தாமதிக்க விட்டால் தாமதிக்க தான் செய்வார். நாம் நினச்சா அவரை வேகப்படுத்தலாம், தீவிரப்படுத்தலாம். அவருடைய கோபத்தை தணிக்க நம்மளால் முடியும். அவர் கோபப்பட்டிருக்காருன்னா கோபத்தை தணிக்க நம்மளால் முடியும். முற்காலங்களில் தேவ கோபத்தை தணிக்கிறதுக்கு என்ன செய்தாங்கன்னா, அவங்கள குடி தண்ணியை எடுத்து தரையில் ஊற்றினாங்க. அவங்க பானபலியாக தரையில் ஊற்றி கர்த்தருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக, தேவனுடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு போய் பேச முடியும். இயேசுவின் ரத்தத்தை சொல்லி பேசினீங்கன்னா, வழக்காடினாலே தேவன் கோபம் தணிஞ்சிருவார். கல்வாரியோடு போனால் பரலோக தேவன் பணிஞ்சிருவார். நியாயாதிபதியாகிய தேவன், நம்மளை குற்றவாளின்னு பார்க்குற தேவன் கூட கல்வாரி வழியாக போனால் குற்றமற்றவனாக தான் பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. தேவனை மகிழ்விக்கவும் செய்யலாம், தேவனாகிய கர்த்தரை தீவிரப்படுத்தலாம், தேவனுடைய கோபத்தை தணிக்க நம்மளால் முடியும். தேவனை நம்ம ரொம்ப பிரியப்படுத்தலாம், ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம். நாம் நினச்சா அவரை சந்தோஷப்படுத்தலாம், அவரை ரொம்ப மகிழ்ச்சி ஆக்க செய்யலாம். நம்ம மேலே அவருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிரியம் ஆகிறதுக்கு வழி செய்யலாம். தேவனே என் மேலே பிரியமாயிரும் அவனு நம்ம ஏதோ ஒன்று செய்வோம். அதை பார்த்துட்டு அவர் சொல்வார், இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அவர் பிரியப்படுற அளவில் நம்ம ஏதோ ஒன்று செய்ய முடியும். அவர் நம்முடைய கைக்குள்ளே வரக்கூடியவர் தான். அவருடைய முகத்தை பார்க்க முடியும். அவர் சொல்வார், நம்ம முகத்தெல்லாம் பார்க்க முடியாதுன்னு, ஆனால் அவருடைய முகத்தை பார்க்க அவரிடத்தில் கேட்கலாம். நம்ம முகத்தை அவர் பார்க்கும்படி ஏற்பாடு செய்யலாம். நம்ம அவ்வளோ முக்கியமானவங்களை இல்லை பாஸ்டர், ஐ எம் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், என் முகம் ஒன்றும் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு. ஆனால் உங்கள் முகத்தை கர்த்தரே பார்த்தா அது ரொம்ப முக்கியமாயிரும். யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்த்து, யோபு முகத்தை பார்த்தார், அப்புறம் சிநேகிதரை விட்டுட்டார். எப்போ யோபுடைய முகத்தை பார்த்தார் தெரியுமா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அதான் நம்ம முகத்தை கர்த்தர் பார்க்கும்படி நம்ம ஏதோ ஒன்று செய்யணும். நம்மளை பரியாசம் பண்ணுற ஒரு குரூப்புக்கு நம்ம ஜெபம் பண்ணால் போதும், கர்த்தர் நம்ம முகத்தை பார்ப்பார். யோபுவை என்னெல்லாம் சொல்லி கேலி பண்ணுறாங்க இந்த 3 சிநேகிதர்களும். பேர் நண்பர்கள், ஆனால் பரியாசம் கம்ப்ளீட். நண்பன்னாலே பரியாசக்காரன் தான் அர்த்தம். ஃப்ரெண்டு அப்படின்னாலே
ஃப்ரெண்ட்லி பேசுகிறேன்பாங்க, அவ்வளோ பரியாசத்தின் ஆவியினாலும் நிறைஞ்சு தான் பேசுவான். அதனால தான் நம்ம ஃப்ரெண்டே வேண்டாங்கிற மாதிரியே நம்ம நினைப்போம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்லி, நான் சும்மா தான் சொன்னேன்ப்பா. நீதிமொழிகளில் அவர் சொல்லியிருக்கார் சாலமன். சொல்லிவிட்டு நான் விளையாட்டுக்கல்லவோ சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுவே பெரிய பாவம்னு பைபிளில் இருக்குது. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படி சொல்லக்கூடாது. சொல்லிவிட்டு விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொன்னால் அது சீரியஸான விஷயமாக மாறும். நண்பன் அப்படின்னு சொன்னால் விளையாட்டுத்தனமாய் கிண்டல் பண்ணுகிறவன் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நண்பன் நமக்காக ஜெபிக்கிற நண்பன், நமக்காக திறப்பில் நிற்கும் நண்பன் அப்படின்னு யாருமே கிடையாது. நண்பன்னா கிண்டல் பண்ணுறவன், பரியாசம் பண்ணுறவன், நம்ம பண்ணுற கிண்டல் பரியாசத்தை சகிக்கிறவன், அவன் தான் ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு, நீ யாரை ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கண்டதையும் செய்வீங்க, அதை ஒருத்தன் தாங்கணும், அவன் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு. அவன் தட்டி கேட்டால் அவங்க ஃப்ரெண்டு கிடையாது. நீங்கள் செய்கிற தப்பை அவன் தட்டி கேட்டால் நண்பன் கிடையாது. நீங்கள் செய்கிற தவறுகளெல்லாம் அவன் சிரிச்சுக்கிட்டே போனான்னா அவன் தான் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறீங்க. அவன் ஃப்ரெண்டு கிடையாதுங்க, துரோகி. அவன் நம்மளை பாவம் செய்ய ஊக்கப்படுத்த வந்த சாத்தானுடைய தூதன், அவன் நண்பனே கிடையாது. அப்பதான் நீங்கள் மனதில் வைக்கணும். நண்பன்னா தலையில் கொட்டுவான், நீ செய்த தப்புன்னு சொல்லுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். தேவனை நம்முடைய நண்பனாக ஆக்க முடியும், தேவனே நம்ம ஃப்ரெண்டாக ஆக்க முடியும். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் இனி உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், சிநேகிதன் என்று சொல்லுவேன். என்னமோ அவரோடு கூட பழகிறதில்ல, அவரோடு கூட பேசுகிறதில்ல, அவருடைய சித்தம் செய்கிறதன் மூலமாக அவருடைய நண்பனாக கூட மாறலாம். மோசே தேவனுடைய ஃப்ரெண்டு. He became the friend of God. Moses became the friend of God. ஃப்ரெண்ட் ஆயிட்டான். நீங்கள் நினச்சா இன்றைக்கி அவருடைய ஃப்ரெண்ட் ஆகலாம். அவரை உங்களோட உடன்படிக்கை செய்ய வைக்கலாம். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்யும்படி அவரை நீங்கள் தூண்டி விடலாம். அவ பாருங்கள், தேவனை கவரலாம், தேவனை தூண்டி விடலாம், தேவனை வசப்படுத்தலாம், தேவனை கைக்குள்ளே வைக்கலாம், அவருடைய முகத்தை பார்க்கலாம், அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம், அவரை ஃப்ரெண்டாக ஆக்கி கொள்ளலாம், அவருடைய மன்னிப்பை உங்கள் பக்கம் எடுத்துக்கொள்ளலாம், உங்களை அவர் நீதிமான்னு சொல்ல வைக்கலாம். அவர் பாதத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். மோசே தீவிரமாக கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தான், பணிந்தான். சும்மா இருந்த கர்த்தர் இப்போ சொல்கிறார், நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன், ஒருபோதும் ஒருத்தர் மத்தியில் செய்யாத அதிசயங்களை அற்புதங்களை உன் நடுவில் நான் செய்கிறேன். அவராக முன் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாருன்னா உடன்படிக்கை பண்ணும்படி மோசே வச்சான். நீங்கள் இன்னைக்கு நினைத்தா கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்னையில் மெரினா பீச்சில் சுண்டல் விற்று கொண்டிருந்த ஒருவன் இருந்தானா. அவன் விற்றுக்கூடிய ஏழை மனிதன். அவன் விற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு கோடீஸ்வரர் போய் காரை கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக நிப்பாட்டி விட்டு அப்படி நடந்து சுண்டல் விற்கிறவனுக்கு நேராக கையை நீட்டி, நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோமா அப்படின்னு அவன் மேலே கீழே பார்த்து போயான்ட்டு போயிட்டான். ஆக்சுவலி அந்த ஐஸ்வர்யவான், அந்த பணக்காரன் அவனோடு உடன்படிக்கை பண்ண அவ்வளோ ஆசைப்பட்டு போய் கையை நீட்டியிருக்கான். நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ணோம். சுண்டல் விற்கிறவன் அவன் புத்தி, அவன் நம்பவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஒரு பெரிய மனுஷன் நம்மளோட உடன்படிக்கை பண்ண, அவன் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? அவன் சுண்டல் தொழில் மாறி இருக்கும், அவன் பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறி இருக்க முடியும். அந்த நோக்கத்தில் தான் அந்த பிஸ்னஸ் மேன் கையை கொடுக்க பார்த்தான். இவன் கை கொடுக்கல. இது எல்லாருக்கும் இந்த சான்ஸ் வராது, எவருக்கோ ஒரு ஆளுக்கு தான் இந்த சான்ஸ் வந்தது. வந்தவனும் கை கொள்ளலை. இன்றைக்கி பரலோக தேவன் நம்மகிட்ட உடன்படிக்கை பண்ணுறேன்றார். நம்ம கை நீட்டுறாரு, நம்ம அவரை பிடிக்க வேண்டியதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பிடித்தோமானா இன்றைக்கு அவருடைய மகிமையை நீங்கள் காணலாம். அவர் மகிமை வந்துட்டுனா நீங்கள் தனித்து ஜெயிப்பீங்க. சின்ன கூட்டத்தை வச்சு பெரிய காரியம் செய்வீங்க. 318 பேரை வச்சு 9 ராஜாக்களையும் அடித்து விரட்டுவீங்க. எல்லோரும் முழங்கால் பிடிக்கலாமா ஜெபம் பண்ணுறதுக்கு? ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். நீங்கள் 10 பேரை அழைச்சி கொண்டு ஜெபம் பண்ணலான்னு போகிறீங்க, அதெல்லாம் நடக்காது. தனியாக போங்க. மோசே தீவிரமாய் இந்த செய்தி கேட்ட உடனே தீவிரமாய் தேவ சமூகத்தில் விழுந்தவனுக்கு தான் அந்த அற்புதம் வரும். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு நேராக கை நீட்டிக்கிட்டு தான் இருப்பார். உன்னோட நான் உடன்படிக்கை பண்ண தயாராக இருக்கிறேன் சொல்கிறார். நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அவர் பாட்டில் போயிட்டே இருப்பார். நீங்கள் நினச்சா அவரை உங்கள் பக்கம் வசப்படுத்த முடியும், உங்கள் கைக்குள்ளே அவர் வைக்க முடியும், ஃப்ரெண்டாக ஆக்க முடியும். அவர் சொல்லலாம், உன் மேலே எனக்கு பிரியம் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கவும் முடியும். அவரை தூண்டி விட முடியும். அவருடைய மன்னிப்பை நீங்கள் வாங்க முடியும். குற்றவாளியாகவே போய்கிட்டு இருக்கக்கூடாது. பிசாசு பார்த்துக்குருவான், இவன் குற்றவாளி, இவனை என்னவும் பண்ணலான்னு சொல்லி உன் வாழ்க்கையில் விளையாடுறான்.
ஆனால் நீ குற்றவாளியாக இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தினாலே நீ ஒரு நீதிபதியாய் ஒரு நீதிமானாக மாறணும், நிரபராதியாக நீ மாறணும். எல்லா பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் நேரம் முழங்கால் போட்டுடுங்க, அவருடைய பாதத்தில் வாங்க, கர்த்தரிடத்தில் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா உம் சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள் ஐயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறேன். ஸ்தோத்திரம். எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறேன். மகிமை மகிமை மாட்சிமை மாறாத தேவன். தெய்வீக கூடாரமே, தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தேன், தேடி ஓடி வந்தேன், விடாத வாக்கியம் சந்நிதி தேடி ஓடி வந்து நான் நிறைய பேரோடு முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இந்த தடவை நான் தனித்து சென்று நான் ஜெயித்து விட்டு வர வேண்டும். அதற்காக எனக்காக ஜெபியுங்கள் பாஸ்டர். நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அவர் எனக்கு உதவி செய்வார், இவர் எனக்கு செய்வார் என்று நிறைய பேரை நான் நம்பினேன். இப்போ நான் தனியா சீனாய் மலையின் உச்சியில் போய் நிற்க போறேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்ல வலது கரத்தை உயர்த்தலாம். சின்ன கூட்டத்தோடு நான் போய் பெரிய காரியங்களை ஜெயித்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆபிரகாமை போல நான் சின்ன கூட்டத்தை கொண்டு பெரிய வெற்றியை அடைய விரும்புகிறேன். எனக்கு ஒரு திருப்பு பாதை வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்து. திருப்பு பாதை வேணும். கைகளை உயர்த்தினவர்கள் மட்டும் நீங்கள் எழுந்து நிற்கலாம். பொருத்தனையோடு உள்ளவர்கள் எழுந்து நிற்கலாம். திருப்பு பாதை எனக்கு ஒன்று வேணும். நான் போற பாதையில சுவாரஸ்யம் இல்லை. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த வே ஆஃப் மை லைஃப். என் லைஃப்ல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா தெரியல. ஐ வாண்ட் சம்திங் நியூ. எனக்கு புதிதான காரியம் நடக்க வேணும். இதுவரைக்கும் நடக்காத ஒரு அதிசயத்தை உன் நடுவில் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னபடி எனக்கு கர்த்தர் புதிதாய் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நில்லுங்கள். அவருடைய கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடுங்கள். மோசையைப் போல தீவிரமாக அவர் பாதத்தில் விழுந்து கதறி நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் எதையும் உங்களுக்காக செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்களும் கர்த்தரும் போய் ஜெயிச்சுட்டு வரணும். நீங்க வேறு எவரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டாம். நீங்களும் கர்த்தரும் போய் அந்த காரியத்தில் ஜெயிச்சுட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து நீங்க சாட்சி கொடுக்க வரணும். நானும் கர்த்தரும் போனோம், 2 பேரும் ஜெபம் பண்ணி ஜெயிச்சோம். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே சத்தமிட்டு ஜெபியுங்க. இயேசுவே 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 என்றவரை நோக்கி கதறி இயேசுவின் ரத்தத்தை கொண்டு வழக்காடி ஜெபியுங்கள். ஊழியக்காரங்களா இருந்தாலும் நீங்க தனியா போய் ஜெயிக்க முடியும். மகளே நீ தனியா ஜெயிக்க முடியும். மகனே நீ தனியா ஜெயிக்க முடியும். கர்த்தர் உன்னோடு இருந்தால் போதும். கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ எதையும் ஜெயித்து வருவாய், எதையும் மேற்கொண்டு வருவாய். மேற்கொள்வதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஜெயிப்பதற்கென்றே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்குரிய கனத்துக்குரிய பாத்திரமா உங்களை கர்த்தர் தெரிந்தெடுப்பார். இந்தியாவுக்கே பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்தினாலும் அது ஆச்சரியம் அல்ல. கர்த்தர் உங்களை கையில் எடுக்க முடியும். அந்த அபிஷேகத்தை இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கட்டவிழ்த்து விடுகிறார். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தையும் அந்த கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளுங்க. The anointing, the anointing, the anointing of Jesus, the anointing of Jesus, the anointing of Jesus, the anointing of Jesus, the anointing of Jesus,
the anointing of the Holy Ghost, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் உங்கள் மேல வரட்டும். நீ தனித்து போய் ஜெயித்து வருவாய். உன்னை கொண்டு ஜாதிகளை நான் சந்திப்பேன். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்வேன். உன் ஜனத்தின் நடுவிலே செய்யாதவைகளை, இதுவரைக்கும் செய்யாதவைகளை நான் உனக்கு செய்வேன். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி ராஜா, நன்றி, நன்றி ராஜா, நன்றி. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காகவும் கர்த்தரை உங்கள் கைக்குள் நீங்கள் கொண்டு வர முடியும் என்ற அந்த நல்ல ஒரு சந்தோஷம் உங்க கைக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். நீங்க அவரை பிடித்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கூட கர்த்தருக்கு நம்ம சபையார் எல்லாரும் சேர்ந்து கை தட்டி துதிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வசப்படுத்தி கொண்டோம். கர்த்தரை கைக்குள் கொண்டு வந்து கொண்டோம். நன்றி. ஆமென், 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 ஆமென்.